வந்து சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்களில் 4வது சட்டம். அதில் என்ன போட்டிருக்கிறாருன்னா, மதங்களுக்கு அனுசரித்து மாமூலாக கருதி யாதொரு புத்தியும் இல்லாத தீட்டு கருமாதி முதலிய எல்லாவித மூட நம்பிக்கைகளையும் ஈற்று மாற்று முதலான அனாச்சாரங்களையும் சுத்தம் அசுத்தம் முதலான அஞ்ஞானங்களையும் மந்திரம் தந்திரங்கள் என்று கருதி கஷ்டப்பட்டு புத்தி கெட்டு பொருள் நாசம் உண்டு பண்ணுவதுமான நடவடிக்கைகளையும் விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறது. அப்போது இந்த மதங்களுக்கு அனுசரித்து நடக்கக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், அது வந்து ஒரு சாவு வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு இப்போ வயசுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டில் அதுக்கு ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க. கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க. ஒரு கருமதி ஆகி போச்சுன்னா அதுக்கு ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நிலைமைக்கும் நிறைய சடங்குகள் வச்சுட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, பொருள் நாசம் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஜீவனையும் அதில் வெளியில் விட்டு நசிப்பிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டாகுது. ஏன்னா ஈஸ்வர மதம் அப்படின்னா எல்லா மதங்களும் ஸ்தாபித்தது ஒரே விஷயத்தை தான். ஜீவன் தான் அங்கே ஈஸ்வரனாக இருக்கிறாரு. அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஜீவனை வெளியில் விடாமல் தன்னுடைய சக்தியை தனக்குள்ளாரே வச்சுக்கிறது தான் ஈஸ்வர மதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடி அத்தியாயங்களே அவர் சொல்லியிருந்தார். இப்போ மதங்கள் பற்றி நானாவித மதங்கள்லாம் கிடையாது, மதங்கள்ங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்து மதம்னு ஒரு மதம் இருக்குது. அது இந்துன்னா சந்திரன் அர்த்தம். அந்த சந்திரனுங்கிறது மனம். அப்படி மனசாக வெளியில் போகிற அந்த சந்திரனை வெளியில் போகாமல் தனக்குள்ளாரையே தன்னுடைய ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் அந்த இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது சொன்னார். இதுதான் ஈஸ்வர மதத்தினுடைய கொள்கையிலேயே இருக்குது. கிறிஸ்துவ மதமும் இதே தான் சொல்லுச்சு, இஸ்லாமிய மதமும் இது தான் சொல்லுச்சுங்கிறத பற்றி ஒரு 20வது அத்தியாயமே அவர் வந்து அங்கே போட்டிருந்தார். இப்போ அதே மாதிரி ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லும் பொழுது, சேவித்தல் அப்படின்னா உட்கொள்ளுதல்னு சமஸ்கிருதத்துலையும் சில பழைய தமிழ்லையும் அது வந்து இருக்குது. சேவித்தல் அப்படின்னாலே உட்கொள்ளுதல்னு அர்த்தம். அப்போ ஈஸ்வர சேவை அப்படின்னா ஈஸ்வரனை உட்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில தான் அதை அவரை செலுத்திட்டு இருக்கிறோம். பேசும்போதும் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் இப்படியே பஞ்சேந்திரங்கள் வழியாக 5 வாசல் வழியாகவும் அதை வெளியில் விட்டு அதை தீர்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி அதை தீர்க்க விடாமல் தனக்குள்ளாரையே சேர்க்கிறது தான் ஈஸ்வர சேவை. தன்னுடைய ஈஸ்வர சக்தியை தன்னுள்ளேயே நிறுத்தி வைக்கிறது, தடுத்து நிறுத்துறது, வெளியில் போகாமல், அதுதான் ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ மதங்களுக்கு அனுசரித்து நம்ம மாமூலாக கருதக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் நம்ம ஈஸ்வர சேவை செய்ய விடுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது நம்மளை வெளி விவகாரங்கள்லேயே தான் அது வச்சுருக்குது. இப்போ வெளியில் நான் பார்க்குறதும் கேட்குறதும் அறிகிறதும் இந்த மாதிரி நான் வேலையில் இங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது என்னால் ஈஸ்வர சேவையில் ஈடுபட முடியாது. ஏன்னா நான் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் அறியும் போதும் அந்த ஈஸ்வரன், ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் என்னிலிருந்து தீர்ந்து போயிட்டே தான் இருக்கிறாரு. அவரை தீக்காமல் அவரை வச்சுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அப்படி அந்த ஈஸ்வர சேவையை அங்கே செய்ய எந்த சடங்கு சம்பிரதாயமும் விடுறது கிடையாது. அதனால் அது எதுவும் செய்யக்கூடாது. மந்திர தந்திரங்கள் ஜபிக்கிறது, நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போது எப்படி சக்தி விரயமாகுதோ அதே மாதிரி மந்திரங்களை ஜபிக்கிறதுனாலையும் சக்தியும் வந்து அந்த சக்தி நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கிற வாயு விரயமாக தான் செய்யுது. இதே தான் வந்து மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் வந்து ஒரு சித்தவேதர் சொல்லியிருப்பார். அகம் பிரம்மாஸ்மி, தத்மசி அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியங்களை நம்ம உச்சரிக்கிறதுனால, சிவாய நம, ஹரிவோம் அப்படின்னு சொல்லி மந்திரங்களை ஜபிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு அனுபவம் கிடைக்க போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, கற்கண்டு இனிக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எத்தனை முறை நீங்கள் உச்சரித்தாலும் அந்த இனிப்பு சுவை உங்களுக்குள்ளே வந்துட போகிறது கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய அர்த்தத்தை விளக்கிட்டு அதை நம்ம அனுபவப்படணும். நம்ம அனுபவத்துக்காக போகாமல் அந்த வாக்கியங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பயன் கிடையாது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தார். இப்போ அதே தான் இங்கேயும் மந்திர தந்திரங்கள்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறதுனால ஜீவசக்தி விரயமாகுதே தவிர அது சேமிக்கப்படுறது கிடையாது. சேமிக்கப்படணும் அப்படின்னா அது ஒரு ஸ்ருதியாக எழுதப்பட்டிருக்கும், ஒரு அனுபவமாக எழுதப்பட்டிருக்கும், ஒரு காயத்ரி மந்திரமாக இருக்கும். அந்த காயத்ரி மந்திரத்துக்குள்ள இறைவனுடைய தன்மையை பற்றி அங்கே எழுதியிருப்பாங்க. அந்த இறைவனுடைய தன்மையை நம்ம அனுபவித்து அதை சரி பார்த்துக்கணுமே தவிர நம்ம அதை வாசித்து மனப்பாடம் பண்ணிட்டு அதை ஜெபிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதில் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே அவர் சொல்ல வருது. அப்படி நமக்கு பொருள் நாசம் உண்டாகக்கூடியதாகவும் நம்மளுடைய ஜீவசக்தியை விரயம் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வெளி உலகங்களோட பந்தப்படுத்தி இருக்கிற இந்த சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம விட்டுறணும்.
ஏன்னா நாம இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறது ஜீவனை நசிப்பிக்காமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இந்த சடங்கு சம்பிரதாயத்துல ஜீவன் நசியப்படுது அப்படின்னா அதை நம்ம விட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். சரி, இப்போ நம்ம வேற என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஈஸ்வர சேவை செய்யணும். ஈஸ்வர சேவை எப்படி செய்யணும்? தன்னுடைய ஜீவனை எச்சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் வெளியே விடாமல் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தி கொண்டிருக்க வேண்டியதாகுங்கிறார். இது 4வது சட்டமாக எழுதியிருக்கிறார். எப்படின்னா, தன்னுடைய ஜீவனை எந்த சமயத்திலும் காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லா நேரமும் எல்லா வேலைகளிலும் வெளியே விடாமல் எந்த வேலையை செய்யும் பொழுதும், இல்லைங்க நான் டிரைவிங்கில் இருந்தேன், எப்படி வெளியில் கவனிக்காமல் நான் இதை ஓட்டிகிட்டே இருந்தேன்னா இங்கே ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, எதுவுமே அங்கே கேட்கவே முடியாது. அவர் சட்டமாக ஸ்ட்ரிக்டாக எழுதிட்டார். நீ எந்த வேலை செஞ்சாலும்ட்டார். நீ எந்த வேலை செஞ்சாலும் நீ பாட்டுக்கு உன்னோட வேலை, உன்னோட ஜீவசக்தியை வெளியில் விடாமல் மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்போது தன்னுடைய ஜீவனை எந்த சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் வெளியே விடாமல் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தி கொண்டிருக்க வேண்டியதாகும் அப்படிங்கிறது தான் இந்த 4வது சட்டமாக இருக்குது. இந்த 4வது சட்டமாக அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டது. அனைவருக்கும் நமஸ்காரம்.